ஒரு வாரமாவே நம்மளோட கோழி ஒண்ணு காணோம் அப்படின்னு சொல்லி எங்க பாட்டி சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. நானும் 2, 3 நாளா எல்லா இடமும் தேடி பார்த்தேன். கோழி வந்து கிடைக்காதனால கண்டுக்காம அப்படியே விட்டுட்டேன். இனிமே அந்த கோழி வருமா வராதான்னு சொல்லிட்டு டவுட்ல தான் இருந்தேன். இன்னைக்கு சாயங்காலம் நம்மளோட கோழிகள் எல்லாத்தையுமே அடைக்கும் போது அந்த காணாம போன அந்த ஒரு கோழியும் கண்டுபிடிச்சாச்சு. பையன் பார்த்தா வீட்டுல இருக்கிற ஒரு பழைய ட்ரம்ல முட்டையிட்டு அடப்படுத்து கிடக்குறான். இந்த ட்ரம்ல கோழிங்களுக்கு தேவையான அரிசி எல்லாத்தையும் நம்ம கொட்டி வச்சிருந்தோம். நம்மளோட வயிறு ரொம்பவே அதிகமா இருக்கிறதுனால அரிசியும் கீழே போயிருச்சு. அதுல இருந்து எடுக்கிறதுக்கு ரொம்பவே சோம்பேறிப்பட்டு ஒரு மாசமா இந்த ட்ரம்மை நம்ம யூஸ் பண்ணவே இல்லை. அதனால சும்மா இருக்கிற ட்ரம்மை யார் யூஸ் பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் போல இருக்கு. கோழி எத்தனை முட்டை விட்டுருக்குன்னு பார்த்து 8 முட்டை வரைக்கும் விட்டுருந்தது. வேற இடத்துல அடை வைக்க வேணா இங்கே விட்டுலான்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. ஆனா எங்க பாட்டி தான் அரிசியில முட்டையை அடை வைக்க கூடாது, வேற இடத்துல எடுத்து அடை வச்சிரு அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னு கேட்கும் போது எதுவுமே சொல்லவே இல்ல. அரிசியில ஏன் முட்டையை அடை வைக்க கூடாதுன்னு சொல்றாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்ட்ல சொல்லுங்க. பாட்டி சொல்ல தட்டக்கூடாதுன்னு 8 முட்டையை எடுத்துட்டு போயிட்டு வேற ஒரு இடத்துல அடை வச்சுட்டு கோழியும் எடுத்துட்டு வந்து வச்சா திருன்னு முழிக்கிறான். இவன் முழியே சரியில்லை. கோழி ரொம்ப நேரமா அடையில உட்காரவே இல்லை. நைட் அடையில இருந்து இறங்கிருச்சா முட்டை எல்லாமே வேஸ்டா போயிடும் அப்படிங்கிறதுக்காக கூட எடுத்து கவுத்தி விட்டுட்டேன். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்மளோட சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.